ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வந்து நீங்கள் வீடியோ வந்துட்டு ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் வந்துட்டு உங்கள் சேனல் வந்து வியூஸ் வந்துட்டு வந்திருக்காது. ஆனால் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனலில் வியூஸ் வந்து கொண்டு வரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணாமலும் இருக்கலாம். அதனால் அவங்களோட சேனல் வந்து வியூஸ் வராமல் இருந்திருக்கலாம். சரி, ஓகே. அந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கே வந்துட்டு தெரியும் உள்ளே ஏதாவது தேவையில்லாத வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை அப்படின்னா கரெக்டான மியூசிக் வந்து உள்ளே கொடுத்துருக்கோமா, மியூசிக் ஆட் பண்ணலாம், மியூசிக் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தேவையான இமேஜஸ் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுங்கள். ஏதாவது எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டு ஏதாவது கொடுக்க வேண்டிய இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்கள் வீடியோக்குள்ள இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துட்டு உள்ளே அங்கங்கே அனிமேஷன் பட்டன் இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு இன்ட்ரோ தேவைன்னா அதை வச்சுருங்க, இல்லை அப்படின்னா அதை தூக்கிடுங்க. அவுட்ரோ மட்டும் வந்துட்டு ஒன்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வீடியோ வந்து லேக் ஆகாமல் வீடியோ வந்துட்டு மூவ் ஆகுதா அப்படிங்கிறது வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். சொன்ன வேலையை ரிப்பீட்டாக வந்துட்டு பேசியிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்படி வாட்ச் பண்ணிவிட்டு தேவையில்லாத இருந்தது அப்படின்னா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஎடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். இது சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ரா ஃபைல் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ரா ஃபைல் நேம் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அன்டைட்டில்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து கொடுத்துட வேண்டாம். அந்த வீடியோக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸோ இல்லை அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டினபிள், ஒரு சர்ச்சபிள் டைட்டில் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஹவு டு கிரியேட் ஏ பிரியாணி அப்படின்னு வந்துட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த ரா ஃபைல் நேம் வந்துட்டு அதில் இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் டிப்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சர்ச்சபிளாக இருக்கணும், ஒன்று கிளிக் பைட்டபிளாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் வந்துட்டு உங்கள் அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்ச்சபிள் வந்துட்டு அதாவது அவங்க வீடியோ வந்து தேடி வரும்போது எடுக்கிற மாதிரி இருக்கணும். கிளிக் பைட்டு வந்துட்டு பார்த்த உடனே அந்த வீடியோவை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளிக் பைட்டாகவும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோக்கு வியூஸ் வரும், அது மாதிரி சர்ச்சபிளாகவும் உங்களுக்கு வீடியோக்கு வியூஸ் வரும். அந்த மாதிரி டைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டைட்டிலே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு வகையிலேருந்து உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் முதல் 2 வரி ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் அந்த டைட்டில் வந்துட்டு என்ன ஒரு அதிகமாக கீவேர்டு வந்து கொடுத்துருக்கீங்களோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் முதல் 2 லைனாக வந்துட்டு கொடுத்துருங்க. அது மாதிரி முதல் 2 லைன்லேயும் வந்துட்டு நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ அதை ப்ராப்பராக வந்து சொல்லி முடிச்சுடுங்க. அப்படி சொல்கிறதுனால மட்டும்தான் உங்கள் வீடியோவை யூடியூப் ஆல்காரை வந்துட்டு கண்டுபிடிச்சி நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோ வந்துட்டு மேலே வந்துட்டு காமிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வீடியோக்கில் ஏதாவது லிங்க், ஏதாவது ஆப்பை பற்றி பேசுகிறீங்க, இல்லை ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சப் கன்ஃபர்மேஷன் கோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பற்றி கொடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் சேனலை பார்த்தினா அபவுட் பேஜ் அந்த, ஓகேங்களா? ஸோ அபவுட் பேஜ் இல்லை அப்படின்னா உங்கள் சேனலில் ரெகுலராக நீங்கள் என்ன வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மக்கள் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரேஸ் மாதிரி டைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்க்ளைமரையும் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணுறது மூலமாக உங்கள் வீடியோ வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனாக இருக்கும். உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸே வந்துட்டு உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப ப்ரொஃபஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 15 ஹேஷ்டாக் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க யூடியூப் டீமே வந்துட்டு. ஸோ அதனால் வீடியோ ரிலேட்டடான 15 ஹேஷ்டாக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். உங்கள் வீடியோ வந்து வியூஸ் வர்றதுக்கு பூஸ்டப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளேலிஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எந்த கேட்டகரி உள்ளது அப்படிங்கிறத வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வர்றதுனால நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோவை ஒரு எண்ட்ஸ்க்ரீனில் கொடுக்கும்போதோ ஐகார்ட் பட்டனில் கொடுக்கும்போதோ உங்கள் வீடியோ யாராவது அந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு பார்ப்பாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வாட்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு செட் பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் வந்துட்டு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு, அதுக்கப்புறமா ராஜபாளையத்தில் இருக்கீங்கன்னா ராஜபாளையம், மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஏரியா என்னவோ அதை வந்துட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏரியா கூட நீங்கள் மாற்றி கூட கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம சேனல் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். ஸோ அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா டேக்ஸ் செக்ஷன் வந்துடுவாங்க. டேக்ஸ் செக்ஷன் வந்ததுக்கப்புறமா அதில் சிமிலர் டேக்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ ரிலேட்டடான டேக்ஸ்னு 2 இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு சிமிலர் டேக்ஸை வந்துட்டு கடைசியில் ஆட் பண்ணுங்கள். நார்மல் டேக்ஸை வந்துட்டு முன்னாடி ஆட் பண்ணுங்கள். நார்மல் டேக்ஸ்னால் அந்த வீடியோக்கு ரிலேட்டடான டேக்ஸ் தான் வந்துட்டு நார்மல் டேக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அந்த டேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டேக்ஸு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். சிமிலர் டேக்ஸ் அப்படின்னா உங்கள் சேனல் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறது ஓகேங்களா. உங்கள் சேனல் நேமு இன் கூகுளு, இன் தமிழ், இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதுதான் சிமிலர் டேக்ஸ். சிமிலர் டேக்ஸ் எல்லாமே கடைசியில் ஆட் பண்ணுங்கள். நார்மல் டேக்ஸ் எல்லாமே முதல்ல ஆட் பண்ணுங்கள். அப்படி ஸோ ஆட் பண்ணுறது மூலமாக உங்களோட சேனல் வந்துட்டு சீக்கிரமாகவே ரேங்க் ஆகும். உங்கள் வீடியோஸ் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களோட சேனலுக்கும் வியூஸ் வந்துட்டு வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை லைக் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஹைட் பண்ணணுமா அன்ஹைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஹைட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அன்ஹைட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 பிளேலிஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோக்கள் வந்து சொல்லும்போது என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய வீடியோ இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து ஆட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா ஐ கார்ட் பட்டன் வந்து ரொம்ப முக்கியம். ஐ கார்ட் பட்டன் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பிளேலிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு ஊடால வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணுறதுனால அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு ஐ கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலோ அதாவது என் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணாலோ உங்கள் வீடியோக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு கொண்டு வந்து தரும். அதனால் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும், உங்கள் வீடியோக்குலேருந்து சஜஸ்ட் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்படி ஆட் பண்ணுறதுனால உங்கள் சேனலுக்கு வந்து வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் பண்ணி உங்கள் நம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் ஆல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணும்போது ஒன்று கேட்கும், அவங்க வீடியோ ரெஸ்ட்ரிக்டட் வீடியோவா நான் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோ ரெஸ்ட்ரிக்டட் வீடியோனா ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ கொடுங்க, நான் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோனா நான் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ கொடுங்க. 18+ வீடியோவா இல்லை அப்படின்னா குழந்தைகள் மட்டும் பார்க்குற வீடியோ அப்படின்னு கேட்கும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு கோப்பா சிஸ்டம். ஸோ இதனால் வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வராமல் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெண்டையும் வந்துட்டு கொடுக்க சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மானிட்டேஷன் ஆன சேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டேஷன் வந்துட்டு ஆனுன்னு சொல்லி வந்துட்டு கொடுங்க. ஸோ அதை கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் வந்துட்டு ஆட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆட் விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு ஏகப்பட்ட பாக்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அதில் வந்துட்டு எந்த இதுலையுமே இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் மறக்காமல் நன் ஆஃப் த எபோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்துட்டு சப்மிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான சூட்டபிள் ஆட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு எக்ஸ்ட்ராவாக டிப்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.